ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 டேஸ் ரேண்டம் ரொட்டீன் vlog வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. இந்த வீடியோ சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பன்னைக்கு காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா வீட்டுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்டாத்தீஸ்வரர் கோயில் வந்து இருக்குது. சித்திரை 1 அன்னைக்கு அங்கே பயங்கரமான விசேஷமாக இருக்கும். கோயில் வந்து நடு ஆற்றுக்குள்ளே, அந்த சைடும் ஆறு இந்த சைடும் ஆறு, நடுவில் வந்து கோயில் வந்து இருக்கும். அகத்திய முனிவர் வந்து இந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணினதாக வந்து ஐதீகமெல்லாம் இருக்குதுங்க. சிவன் கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில். அம்மா வீட்டில் இருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் சித்திரை 1ன்னா அங்கே வந்து போவோம். காலையிலேயே நேரமாக எழுந்து வந்து கோயிலுக்கு போயிட்டோம். காலையில் கொஞ்சம் இருட்டாக இருந்ததால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல கோயிலுக்கு போனதெல்லாம். கோயிலேருந்து வெளியில் வந்தோம்னா நிறைய இடங்களில் அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. தக்காளி சாப்பாடு, தயிர் சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல், புதினா சாதம் அப்படிங்கிற மாதிரி எல்லா சாதமுமே அன்னதானம் வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து புதினா சாதம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. வாங்கி நல்லா திருப்தியாக கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு சித்திரை 1 அன்னைக்கு சாப்பிட்டு கடைக்கு வந்து வந்துட்டோம். குட்டி பாப்பாவை எப்பவும் போல் அம்மா வீட்டில் விட்டுட்டு நான், சன்சி, ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும் கடைக்கு வந்தோம். ஃபஸ்ட்டு சித்திரை 1 அன்னைக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கலாம், கோல்டு, சில்வர் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். சில்வர் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டுருக்கோம். வெள்ளியில் காப்பு. இது வந்து யாருக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் காப்பு வந்து வாங்கினேன்னு. யாருக்காக இது வாங்குறீங்கன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட காலேஜ் மெட் ஒரு பொண்ணு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து பிறந்திருக்கு அவளுக்கு. ஸோ அந்த குட்டி பாப்பாக்காகத்தான் கையில் போடுறதுக்காக இந்த காப்பு வந்து வாங்கணும். அந்த 2 காப்பில் எந்த காப்பு வாங்குறதுன்னு தெரில. 2ஐயும் எடுத்து வச்சுக்கிட்டு எது வாங்கலான்னு கடைசியில் அவளுக்கே வீடியோ கால் பண்ணி எது வாங்கலான்னு கேட்டுக்கிட்டு கடைசியில் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இந்த காப்பு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வளர வளர கைக்கு பெருசாக வந்து பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். அந்த காப்பில் ஒரு காப் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சன்சி வந்து பார்த்திங்கன்னா பித்தளை தோடெல்லாம் போட்டால் காதுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு ஒரு சில்வர் தோடு வந்து ஒன்று வாங்கி கொடுங்கன்னா. நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்தாவே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் அது எல்லாமே அந்த ஸ்டெர்லிங் சில்வர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வாங்கும் பொழுது 250 ரூபா ஒரு கிராம் வந்து போட்டு வாங்குவோம். ரிட்டன் எடுக்கும் பொழுது 60 ரூபாய்க்கு தான் அந்த சில்வர் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ டோட்டலி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். அந்த சில்வர் வந்து வாங்கவே வாங்காதீங்க. அதுக்கு நார்மல் சில்வரே கூட வாங்கிக்கலாம். அதனால் அந்த அவ்வளோ காசு ஏன் வேஸ்ட் பண்ணி வாங்கணும். இப்போ 600 700 ரூபாய்க்கு வாங்குகிறோம், எடுக்கும் பொழுது 100 ரூபாய்க்கு கூட ரிட்டன் எடுத்துக்க மாட்டாங்க. 500 ரூபா வேஸ்ட்டு தான். அதனால் அதில் ஒரே ஒரு சில்வர் தோடு சன்சி கேட்டாங்கிறதுக்காக அதை வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வர்ற வழியில் ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது. அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு ஃபைனலாக மத்தியானத்துக்கிட்டேயே ஆகிடுச்சு. எங்கே வந்திருக்கோன்னா சைக்கிள் வாங்குறதுக்காகத்தான் வந்திருக்கோம். சைக்கிள்னு 2 பேரும் ஒரே ஆட்டம், வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் ரொம்ப நாளாலாம் கிடையாது, ரொம்ப வருஷமாக தள்ளி போட்டேன். நாளைக்கு வாங்கி தரேன், இன்றைக்கி வாங்கி தரேன், இந்த லீவில் வாங்கி தரேன், அடுத்த லீவில் வாங்கி தரேன், ஓட்டுறதுக்கு இடம் இல்லை, ஓட்டினா கீழே விழுந்துருவீங்கன்னு நிறையா கதை பேசி தள்ளி விட்டுட்டேன். இதுக்கு மேலே முடியவே முடியாது, இந்த லீவில் வாங்கி கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க பாப்பா 2 பேரும். அது மட்டும் இல்லாமல் சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு 5th ரேங்க்குள்ளே நீ வந்து வாங்கிட்டீன்னா உனக்கு இந்த வருஷம் ஆனுவல் லீவில் சைக்கிள் வந்து வாங்கி தரேன் சன்சி அப்படின்னு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்போ சொல்லியிருந்தேன். கரெக்டாக 5வது ரேங்கே வாங்கிட்டாளுங்க. நான் என்ன சொன்னேன்னா 5 ரேங்க் உள்ளே தானே வாங்க சொன்னேன், நீ 5வது ரேங்க் தானே வாங்கினேன், அதனால் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஐயையோ ஏமாத்துறீங்க, சின்ன பிள்ளை, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு என்னை ஏமாத்துறீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. மெயினாக நான் வந்து ஏன் சைக்கிள் அவாய்ட் பண்ணுறேன்னா, வாங்கி கொடுத்துடலாம். நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது. ஓட்டுறதுக்கு அந்தளவுக்கு இடம் இல்லை. டக்குன்னு எங்கேயாவது ரோட்டுக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம்தான். ரோட்டை தாண்டி கிராஸ் பண்ணி போனால் தான் அந்த சைட்லையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுற மாதிரி இருக்குது ரோடெல்லாம், ஊருக்குள்ளே போகிற ரோடு. ஆனால் அதுலேயுமே இப்போல்லாம் வண்டி வாகனம் போய்கிட்டே இருக்குது. அந்த பயத்தினாலேயே எனக்கு வந்து சைக்கிள் வாங்குறதுக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. இப்போ நாங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறோன்னா அவங்க எல்லாம் வந்து அந்தளவுக்கு வண்டி வாகனம் வராது, பிள்ளைங்க பாட்டுக்கு சைக்கிள் ஓட்டலாம். இங்கே மெயின் ரோட்டு மேலே இருந்துக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே எனக்கு யோசனையாகவே இருந்தது. அப்புறம் தான் சரி, ரொம்ப வருஷமாக இவனும் கேட்டுக்கிட்டு இருக்கா, சன்சி சுகஸ்தி 2 பேரும் கேட்குறாங்க. சன்சி ஓட்டுவா, சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பிள்ளையில 3 சக்கர சைக்கிள் 2 பேத்துக்குமே அப்போ வாங்கினது தான். அதுக்கப்புறம் சைக்கிள் வாங்கவே கிடையாது. சரி இந்த வருஷம் வாங்கியே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு கடைக்கு. சன்சியும் சைக்கிள் வந்து அந்த ஓட்டி வைப்போம் இல்லைங்களா, அதில் வந்து ஓட்டி பார்த்தா திடீர்னு நான் ஓட்டவே முடியலைங்க. என்னடாது சின்ன வயசுலாம் சைக்கிள்லேயே தான் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னடா ஓட்டவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசனை ஆகிடுச்சு. ஒரு 2 அது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுறதுக்காகவே வடி மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்து ஓட்டவே முடியலை. அதுக்கப்புறம் ஓட்டினதுக்கப்புறம் சரியாக இருந்தது.
ஓட்டி பார்த்துட்டு எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ நாள் வாரண்டி, கேரண்டி அது இது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய புள்ளைங்களுக்கு தேவையான சைக்கிள்ஸு, பசங்களுக்கு தேவையானது எல்லாமே வச்சுருக்காங்க. கீழ வந்து 5 வயசுக்குள்ள, 6, 8 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கீழ வந்து வச்சிருக்காங்க. சன்சி சைக்கிள் வாங்க போறதுலயும் சைக்கிள் வாங்கி குடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாரி இருந்தா. இப்ப சைக்கிள் வாங்குறதுக்கு கடையில இருக்கும் பொழுதே என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டான்னா, "அம்மா சைக்கிள்லயே நான் வந்து ஸ்கூல் போய்க்கிறேன். இனிமே நீங்க என்ன கொண்டாந்து விட வேண்டாம்." அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரா பண்ணாட்டம்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. இப்ப இந்த மாரியெல்லாம் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிளே ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன். வாங்கி குடுத்தா போதும், வீட்ல ஓட்டிக்கிறேன், லீவ்ல ஓட்டிக்கிறேன், சாயந்தர நேரம் ஓட்டிக்கிறோம்னா, இப்ப வந்துருச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்கூலுக்கே சைக்கிள்ல போறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துகிட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு போறது பிரச்சனை இல்ல. கூட யாராவது ஒரு 2, 3 பேராவது வரணுமில்லங்க சேஃப்டிக்கு. 2, 3 பேர் சைக்கிள்ல வந்தாங்கன்னா, இவளும் போனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவன் மட்டும் தனியா போனா எப்படிங்க விட முடியும்? அதனால அந்த பண்ணாட்டெல்லாம், எச்சு பண்ணாட்டெல்லாம் வரக்கூடாது சன்சியா. நீ வீட்ல ஓட்டு, லீவ்ல ஓட்டு. அவ்வளோதான். அதுக்கு மேலயெல்லாம் நான் வந்து சைக்கிள் வந்து குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேங்கம்மா வாங்கி குடுத்தாவே போதும் அப்படின்ட்டா. கடைசியில அந்த ஆரஞ்ச் வித் ஒயிட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அந்த சைக்கிள் தான் வாங்கலான்னு நெனச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ சைக்கிள் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. அது ஏதோ வேற பிராண்டுன்னு நெனைக்கிறேன். இது வந்து ஹீரோ பிராண்டாட்ருக்குது. ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ பிராண்ட்ல தான் வாங்கணும். இதுதான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதுதான் வாங்கணும் அப்படின்ட்டாரு. புள்ளைக்கு அப்படிங்காட்டி பார்த்து பார்த்து வாங்குறாரு. இங்க பார்க்குறாரு, அங்க பார்க்குறாரு. உடஞ்சு விழுந்துருமா, அத்தா, இதா அப்படிங்கிற மாரி பார்த்துட்டே இருந்தாரு. நாங்க சைக்கிள் வாங்க வர்ற வரைக்கும் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சைக்கிள் தான். சன்சிக்கு மட்டும் சைக்கிள் வந்து வாங்கிரலாம். சுகஸ்திக்கு வந்து வாங்குறதுக்கு அவ்வளோ ஒண்ணும் இல்ல. ஏன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால சுகஸ்தியாக்கு வந்து அப்படி நாமெல்லாம் அந்த சின்ன வயசுல குரங்கு பெடல் மாரி ஓட்டுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி அவளும் வந்து ஓட்டி பழகிக்குவா. போதும் ஒரே சைக்கிளே போதும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. இந்த ப்ளூ சைக்கிள் தான் ஃபைனலா செலக்ட் பண்ணோம். சன்சிகாவோட இந்த சைக்கிள் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 8000 சொன்னாங்க. அடேங்கப்பா! எனக்கே பயங்கர இதா போயிடுச்சு. அதுக்கப்புறம் பேசி, குறைச்சு கொஞ்சம் ஆர்க்யூ பண்ணதுல ரூ. 7500 கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு சைக்கிள். கவர்மெண்ட்ல சைக்கிள் குடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் வந்து படிச்சப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல குடுத்தாங்க. இப்பவுமே குடுக்குறாங்க. அந்த சைக்கிள் எல்லாம் வேண்டாங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துருவாங்க இல்லைங்களா? அந்த சைக்கிள்லாம் எங்க ஊர் சைடுல ரூ. 1000 குடுக்குறாங்க. அந்த சைக்கிள் வாங்கி தரேன் சன்சி, கம்முனு ஓட்டிக்க. அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ரூ. 8000 போட்டு சைக்கிள் வாங்கணுமா? அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் முடியாது. எனக்கு வாங்கி குடுங்கன்ட்டு சைக்கிள கீழ கொண்டு வந்துட்டா. அப்புறம் கீழ வர எனக்கு யோசனை இல்ல. இவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர யோசனை. இவளுக்கு மட்டும் வாங்கிட்டு போயிட்டா, அவ பொக்குன்னு போயிருவா. கம்முனு அவளுக்கும் ஒண்ணு வாங்கிட்டு போயிறலாம் அப்படின்னாங்க. ஏங்க நாமெல்லாம் சின்ன வயசுல அந்த குரங்கு படல்ல தானே அடிச்சோம் சைக்கிள். அந்த மாரி அடிச்சுக்கிட்டு போறா. அதெல்லாம் ஒண்ணும் பொக்குன்னு போக மாட்டா அப்படின்னேன். அப்புறம் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கடைசி முடிவா என் புள்ளைக்கு வாங்கியே தான் ஆகணும். வாங்கி குடுத்தா தான் நான் வருவேங்கிற மாரி அவரு போய் அடம் புடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டாரு. இது என்னடா இது வம்பா போச்சு? ஏங்க இப்படி பண்றீங்க? அப்படின்னேன். அதெல்லாம் முடியாது. நீ உண்டியல் காச உடைச்சு பிள்ளைங்க காச எடுத்துக்கிட்டியல்ல. நீ வந்து அதனால சைக்கிள் வாங்கி குடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடப்பாவி! உண்டியல் காசு எடுத்தாலும் அதை ஏதாவது சில்வர், கோல்டு அந்த மாரி தானே நம்ம வாங்குவோம். அத நானா வச்சுக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது. அது நீ தானே வச்சுக்கிட்ட. உனக்கு தானே நகை எடுத்து வச்சுக்கிற. அதெல்லாம் முடியாது. இப்ப என் புள்ளைக்கு நீ சைக்கிள் வாங்கி குடுத்தீன்னா தான் ஆகும். உண்டியல் காசு இல்ல பிள்ளைங்களுக்கு சைக்கிள் வாங்கி குடுத்துரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. இது என்னடா இது குடும்பமே ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு சன்சிய பார்த்தா, சன்சியும் அப்படித்தான் சொல்றா. "அம்மா எனக்கு மட்டும் வாங்கிட்டு பாப்பாவும் பொக்குன்னு போயிருவாள. அதனால நீங்க அவளுக்கும் வாங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டா. ஓஹோ! உண்டியல் உடைச்ச காசுக்கு கணக்கா குடும்பம் சேர்ந்து முய் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நானும் நெனச்சுக்கிட்டு, போய் இருக்கிற சைக்கிள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த சைடு வீல் வந்து வச்ச மாரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி சைக்கிள் வந்து இருந்துச்சு. கடைசியில சுகஸ்திக்கும் ஒரு சைக்கிள் ஃபைனல் பண்ணி எடுத்தாச்சு. அந்த ஆரஞ்சு வித் பிளாக்கா, இந்த ரெட் வித் பிளாக்கான்னு மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ரெட் வித் பிளாக்கே ஓகேவா இருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிள் எடுத்தாச்சு. சுகஸ்திகாவோட சைக்கிள் 4800 சொன்னாங்க. கடைசியில ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா, 4500க்கு வந்துச்சு. சன்சிகாக்கு 7500, குட்டி பாப்பாவுக்கு 4500. அப்புறம் அந்த குட்டி பாப்பா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெல்லெல்லாம் இல்லாது இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சவுண்டா இருக்கிற மாரி அது ஒண்ணு. சன்சிக்கு வந்து லாக்கு பூட்டு வந்து போட்டுக்கிற மாரி. அப்புறம் ஸ்கூல் பேக் சப்போஸ் ஸ்கூலுக்கு நானும் கொண்டு போய் விடுறோம், இல்ல அவளே போறேன்னானா, அதுக்கும் ஒண்ணு வாங்கிக்கலாம். அந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் கட்டுற மாரின்ட்டு அது ஒண்ணு. எல்லாமே வாங்குனோம். டோட்டல் பில் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ரூ. 12,000 வந்துருச்சுங்க.
உண்டியல் காசு கரெக்டாக 12,000 வந்துச்சு. இப்போ அந்த உண்டியல் காசுக்கு கரெக்டாக 12,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து வாங்கிட்டாங்க. ஆனால் இதை வந்து நான் உண்டியல் காசு லிஸ்ட்டில் வைக்க போகிறது கிடையாது. சைக்கிள் இப்போ ஒரு 10 வருஷம் அதிகபட்சம் வச்சுருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உடஞ்சி போயிடும். பட் ஒரு கோல்டாக எடுத்து வச்சா இது பிள்ளைங்க காசில் எடுத்து வச்சது அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து இருக்கும். நான் வந்து மெயினாக ஏன் சைக்கிள் வந்து வேண்டான்னு சொன்னேன்னா குட்டி பாப்பாவுக்கு நாங்கள்லாம் அப்படித்தான் வளர்ந்தோம். நான் ஒரு அம்மாவோட சைக்கிள் வந்து இருக்கும். அதில் தான் குரங்கு படல் அடித்து நான் சைக்கிள் ஓட்டினேன். நான் ஓட்டின அதே சைக்கிளில் தான் என் தங்கச்சி, அதே தான் என் தம்பி, அப்படிங்கிற மாதிரியே தான் நாங்கள்லாம் வந்து ஓட்டினோம். ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் அந்த காலம் அது அது அந்த காலம் இப்போ காலம் இந்த காலம்னு பாட்டு வருமே வசந்தன் கோ பாட்டு, அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. அதெல்லாம் நீ அந்த காலத்தில் குரங்கு படல் அடிச்சதெல்லாம் வேலைக்காகாது, இப்போதைக்கு நீ 2 பேத்துக்கும் புதுசு வாங்கி கொடு அப்படின்ட்டார் என் ஹஸ்பண்டும். சரி ஓகேன்னு சைக்கிளை வாங்கிட்டு டோர் டெலிவரி வந்து கொடுக்குறோன்னா அதுக்கு தனியாக 1000 ரூபா கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்களே வந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு டெம்பா வரும், அதில் ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம். வர்ற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் வாங்கின கடைக்கும் ஆப்போசிட்லேயே பிரியாணி கடை வந்து இருக்கும். எப்போவுமே அங்கே போனால் பிரியாணி வந்து சாப்பிடுவோம். முஸ்லீம் வீட்டு பிரியாணி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடையில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து வாங்கிட்டோம். தம்பி அம்மா எல்லாமே சித்திரை ஒன்றுங்காட்டி லீவு வீட்டில் இருக்காங்க. அதனால் பிரியாணியும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வர்ற வழியில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். நான் நினச்சது என்ன நினச்சேன்னா, சைக்கிள் எல்லாம் ஒரு 4,500 5,000 இருக்கும்னு நினச்சேன். சுகஸ்தியாவுக்கும் கரெக்டாக தான் நினச்சேன். ஆனால் அதே அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்திக்கு தான் வாங்க முடியும். சன்சிக்கெல்லாம் இன்னும் ரேட் அதிகம்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. நான் சன்சியாவுக்கே அந்த ரேட்டில் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நர்சரி ஓப்பனாக இருக்குது ஈரோடு போகிற வழியில், ஈரோட்டில் இருக்கிற நர்சரின்னு பார்த்துக்கிட்டே தான் போனோம். சித்திரை ஒன்றுங்காட்டி நிறைய நர்சரிஸ் வந்து க்ளோஸில் தான் இருந்துச்சு. எதுக்காகனா இந்த பூச்செடியெல்லாம் ஹேங் பண்ணி மாட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பூச்செடியெல்லாம் வெளியில் மாட்டி விடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான தொட்டி எல்லாம் வாங்கியிருந்தோம். அந்த ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாம் வந்து இருக்குதா அப்படின்னு நர்சரியில் பார்க்குறாங்கிறதுக்காகத்தான் வந்தோம். இந்த ஒரே ஒரு நர்சரி மட்டும்தான், ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரே ஒரு நர்சரி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி இருந்துச்சு. சரி இங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தோம். இங்கே அந்தளவுக்கு ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. வெயிலும் அதிகமாக இருக்கிறங்காட்டி நர்சரியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி வாடி போய் காஞ்சு போய் இதாக தான் வந்து கடந்தது. பார்த்தோம், நிறைய செடிகள் வந்து பார்த்தோம். ஆனால் அந்தளவுக்கு பிடிக்கல. இன்னொரு நர்சரியில் சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நர்சரியில் நிறைய ஹேங்கிங் பார்ட்ஸ்லாம் அப்படியே கட்டி கட்டி தொங்க விட்டுருந்தாங்க, நல்லா இருந்தது. ஆனால் அந்த நர்சரி க்ளோஸ்டாக இருந்தது. சரி இங்கே பிடிக்காம மனசுக்கு பிடிக்காம வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது, அதுக்கு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு முறை ஈரோடு வரும்போதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்தாச்சு. வர்ற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அம்மா வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டு எல்லோரும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு உட்காந்து நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் குடும்பத்தோட. ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, அப்படி இல்லை குடும்பமாக சேர்ந்து இதில் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலும் சரி, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் பொழுது நல்லாவே இருக்கும். அம்மா வீட்டில் பிரியாணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கலை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஈரோட்டிலேருந்து வரும் பொழுதே. சரி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம். சன்சியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பல் வந்து வாங்காமல் வந்துட்டோம். செப்பல் மேக்ஸிமம் ஈரோட்டு கடைகள் எல்லாம் வாங்குறத விட இங்கே எங்கள் ஊரில் இருக்கிற கடையிலேயே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதனால் இங்கேயே வாங்கிக்கலாம் கணதிலை நாள் ரோட்லேயே அப்படின்ட்டு வந்தாச்சு. ஒரு 2-3 செப்பல்ஸ் வந்து இருந்தது. எல்லாத்தையும் மேடம் போட்டு இந்த சிண்டலா சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்த்துட்டு அந்த செருப்பைக்கேற்ற கால் கிடைக்கணும்னு மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல் அப்படியே செப்பலெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. குட்டி பாப்பாவுக்கும் ஒரே எக்ஸைட்மெண்ட், அவளுக்கும் சைக்கிள் வாங்கிட்டேன்னு சொன்னங்காட்டி இந்த கடையில் இருக்கிற இந்த சைக்கிள் எல்லாம் காமிச்சு, அம்மா என் சைக்கிள் இது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குமா அப்படின்னு எல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருந்தா. இது மாதிரி தாண்டா இருக்கும், நாளைக்கு நாளானிக்கு வந்துடும் சைக்கிள் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சேனக்கிழங்குல வந்து மொளவரைச்ச குழம்பு வந்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குழம்பு வந்து வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொரியல் வந்து செஞ்சுருக்கேன். தக்காளி புளி போட்ட ரசம், உரவுத்தி வச்ச தயிர், இதுதான் இன்றைக்கி காலையில் செஞ்ச ரெசிபீஸ். எத்தனை ரெசிபி இருந்தாலும் நாம் சாப்பிட்ற ரெசிபி இவ்வளோ தானே. கொஞ்சமாக ஒரே ஒரு கப்பு, சின்ன கப்பு, அந்த ஒரு சின்ன கப்புன்னு தான் சொல்லணும். இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு, அவ்வளோதான். பார்த்தா தான் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உடச்சி விட்டா எவ்வளோ சாப்பாடு செய்கிறது பாருங்கள். சாப்பாடு, அப்புறம் நிறைய பொரியல், எந்த அளவுக்கு கீரை பொரியலோ மற்ற எந்த பொரியல் இருக்குதோ அந்த அளவுக்கு பொரியல் வந்து கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கிறேன். குழம்புல இருக்கிற அந்த காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். நான் சாப்பிட்றது இவ்வளோ தான், இந்த அளவுக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வெயிட் குறையணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அது குறையுமாங்கிறது டவுட்டாக தான் இருக்குது.
இப்ப நார்மலா விட்டா கூட அதே வெயிட் மெயின்டெயின் ஆகிட்டு இருக்க மாட்டேங்குதுங்க. வெயிட் குறையறதுக்காக ஏதாவது எக்சர்சைஸு, வாக்கிங்கு, சாப்பாட்ட குறைக்கிறது அந்த மாரியெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 60 கிலோ இருக்கிறோம். வெயிட்ட வந்து குறைக்கணும். ஒரு 55 இல்ல 50 அதுக்கு வந்து கொண்டு வந்துரலாம் அப்படிங்கிறதுக்காக, வெயிட் குறைக்கிறதுக்காக நம்ம நெறைய விஷயங்கள் வந்து செய்யறோம்னா, அத செய்யும் பொழுது குறையுது. இல்லைன்னெல்லாம் சொல்லல. 55 குறையணும்னா 55க்கு வந்துருது. ஆனா, அத நம்ம விட்டுட்டோம். வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து இப்ப வெயிட் குறைஞ்சிருச்சுல்ல, விட்டுறலாம். இல்லைன்னா டைம் இல்ல. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு அத விட்டுட்டோம்னா, அந்த 55ல மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கு. நார்மலா 60ல தான் வெயிட் வந்து மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கும். அந்த 55 குறைச்சிருப்போம். அந்த விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, அது சடனா ரைஸ் ஆகி 65ல போய் நின்னுடுது. அதுதான் ஒரு மிக கஷ்டமான விஷயமே. இதெல்லாம் நானா அனுபவமா வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்கிட்டது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அப்படியே 60லயே கூட மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா குறைக்கிறேன், இது பண்றேன், அது பண்றேன்னு 55 கொண்டு வந்து அத விட்டுட்டு சல்லுன்னு 65ல போய் நிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் நல்லா வெயிட் போட்டுர்றோம். நானும் இப்ப அப்படித்தான் பண்ணுவேனோ என்னமோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கிங் வந்து ரெகுலராவே போயிட்டுருக்கேன். காலையில, சாயந்தரம் 2 நேரமே வாக்கிங் வந்து போய்க்கிட்டு இருக்கேன். அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேங் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த கலர் கலரா இருக்கிற அந்த பாக்ஸஸ் எல்லாமே Flipkartல தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். இது வந்து அந்த கொக்கோ பீட் இருக்கும் இல்லையா? அந்த கொக்கோ பீட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா தண்ணி ஊத்தி வச்சர்றேன். நல்லா நெறைய தண்ணி, எவ்ளோ தண்ணி ஊத்துனாலும் உறிஞ்சுட்டே இருக்குது. நான் கூட ஒரு 1 1/2 சொம்பு தண்ணி ஊத்துனா, அதுக்கப்புறம் இது ஆகாது அப்படின்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் இல்ல, நீங்க எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊத்துங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொக்கோ பீட்டெல்லாம் கலக்கி வைக்கிறேன். நம்ம ஊர்ல மண்ணே நல்ல மண்ணு தான். நம்ம காட்டு மண்ணு, ஊட்டு மண்ணே நல்ல மண்ணு தான். நல்லா செடி எல்லாமே வருது. இருந்தாலும் இது ஹேங் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா? அதனால கொஞ்சமா கொக்கோ பீட் வந்து கலந்து அதில வந்து வச்சிரலாம் அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஊத்தி நல்லா சொத சொதன்னு கலந்துட்டேன். கலந்ததுக்கப்புறம் இந்த நர்சரியிலேருந்து செடியெல்லாம் வாங்கும் பொழுது, இல்ல எங்கேயாவது போனா செடியெல்லாம் குடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த இதில மண்ணு வந்து இருந்தது. அந்த மண்ணு கொஞ்சம் நல்ல மண்ணா இருக்கும். அதனால அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இதிலிருந்து செடியெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். அதனால இந்த மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டா தான் இருந்தது. அந்த மண்ணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கொக்கோ பீட் 2யும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி, அப்புறம் அந்த இதில எடுத்து போட்டு செடியெல்லாம் வைக்கலான்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதில இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த செடி வைக்கிறது, மரம் வைக்கிறது, தண்ணி ஊத்துறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு புடிக்கவே புடிக்காது. ஹஸ்பண்ட்க்கு தான் ரொம்பவே பிடிக்கும். அவரு தான் லைக் பண்ணி பண்ணுவாரு. அவரு சொல்லிட்டே இருக்கிறாரு ரொம்ப நாளா, "இந்த வேலைய செய்யி, இந்த வேலைய செய்யி" அப்படின்னு. ஆனா நானும் இன்னைக்கு, நாளைக்குன்னு டிமிக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் செய்யாம. கடைசியில கடுப்பாயிட்டாரு. "நீ இப்ப செய்ய போறியா? இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. சரி, சரி கடுப்பாகாதீங்க செய்யறேன் அப்படின்ட்டு இப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அந்த ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கான செடிகள் எதுவுமே கிடைக்கல நர்சரியில. இன்னும் வாங்கிட்டு வரல. ஆனா இப்போதைக்கு எத வச்சு மேனேஜ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல மணி பிளான்ட் வந்து நெறையா எங்க பார்த்தாலும் மணி பிளான்ட் வந்து வச்சிருப்பேன். அது ஒண்ணு வளர்த்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மணி பிளான்ட் வந்து வச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மணி பிளான்ட்ட மட்டும் எடுத்து இப்போதைக்கு ஒரு 3 இதில மட்டும் போட்டு மொத்தம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, Flipkartல ஆர்டர் போட்டேன். எவ்வளோன்னு ஞாபகம் இல்ல. ரூ. 200 இது இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அதில வந்து 7 பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இது போல கலர் கலரா. குவாலிட்டி அந்த ஹேங் பண்ற அந்த சங்கிலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது கூடயே வந்துருச்சு. மொத்தம் 7 வந்து வந்துச்சு. அதில 3ல மட்டும் மணி பிளான்ட் வந்து இப்போதைக்கு வச்சு விட்டுறலாம். இன்னும் நாள்ல அந்த அழகு செடியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஹேங் பண்ற மாரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலான்ட்டு இப்போதைக்கு இந்த 3ல மட்டும் மணி பிளான்ட் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மணி பிளான்ட் எல்லாமே வெளியில வீட்ல வந்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அத வந்து கட் பண்ணி கொண்டாந்து தண்ணீல போட்டு வச்சுட்டோம்னா, நல்லா இது போல வேர் விட்டு வந்துரும். வேர் விட்டு வந்ததுக்கப்புறம் இத எடுத்து மண்ணுல வச்சுட்டோம்னா, நல்லா சூப்பரா தளன்னு வளர்ந்துரும். அந்த மணி பிளான்ட் தான். எனக்கு இதே தான் வேல. வீட்டுக்குள்ள 2, 3 கண்ணாடி ஜாடி வந்து வச்சிருப்பேன். இப்போ கண்ணாடி பாட்டில்ல மூடியெல்லாம் உடைஞ்சு போச்சுன்னா, அந்த பாட்டில தூக்கி போட மாட்டேன். அப்படியே வச்சிருந்து, அதில வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில இருக்கிற மணி பிளான்ட்ட கட் பண்ணி கொண்டாந்து ஒரு 2 மாசத்துக்கு இதில போட்டு வைப்பேன். நல்லா வளர்ந்து வரும். கொஞ்ச நாளைக்கு தான் நல்லா வளரும். அதுக்கப்புறம் இலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீலயே போட்டு வச்சிருக்கும் பொழுது சின்னதா போக ஆரம்பிச்சுரும். நம்ம வந்து மறுபடியும் மண்ணுல வச்சோம்னா தான் அதுக்கு தேவையான சத்தெல்லாம் கிடைச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசு பெருசாவே இலை வந்து வரும். கொஞ்ச நாள் கொண்டு வந்து இங்க தண்ணீல போட்டு வச்சிருப்பேன். ஒரு 2 மாசம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வேர் விட்டு வந்ததுக்கப்புறம் கொண்டு போய் அதை வெளியில வந்து கீழே தான் வைப்பேன். ஆனால் இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல் இந்த ஹேங் பண்ணுற இந்த இதுலையெல்லாம் போட்டு வைக்கலான்ட்டு வச்சு எப்படியோ ஓரளவுக்கு செட் பண்ணிட்டேன். சரி இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்தாருன்னா பார்த்துட்டு பரவாயில்ல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு நானும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன்.
வைக்கிறதெல்லாம் தான் நம்மளோட வேலை. அதுக்கப்புறம் எடுத்து மாட்டுறது, அந்த லாஸ்ட் ஃபைனல் டச்சுக்கு தான் பிள்ளைங்க வந்துருவாளுகளே. கரெக்ட்டா புள்ள வந்துட்டா. சன்சி வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கா. இந்த வீடியோ அடுத்த நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த நாள் ஃபுல் டே சைக்கிள் வரல. சைக்கிள் எப்போ வரும், எப்போ வரும்னு சன்சி சைக்கிள பார்த்துட்டு வந்துட்டா. அதனால அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சுகஸ்தியா தான் ரொம்ப பொக்குன்னு போயிட்டா. "அம்மா எப்பங்கம்மா வரும்? சைக்கிள் நிஜமா எனக்கு வாங்குனீங்களா இல்லையா? அக்காக்கு மட்டும் தான் வாங்குனீங்களா?" அப்படின்னு கேட்டுட்டே இருந்தா. "உனக்கும் வாங்கியாச்சுடா. இன்னைக்கு வரல, நாளைக்கு சைக்கிள் வந்துரும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். வெளியில அந்த அட்டை போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த அட்டை போட்டிருக்கிறதுல ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அட்டை போடும் பொழுதே அவைங்க கிட்ட ஒரு ஹூக் மாரி குடுத்துருங்க. நாங்க வந்து செடி வந்து வச்சு தொங்க விடுவோம் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க. அதனால அவைங்களும் ஹூக் மாரி குடுத்துட்டாங்க. எந்தெந்த இடங்கள்ல வேணுமோ, தலையில இடிக்காத மாரி, நடக்கிற இடத்துல இல்லாத மாரி குடுத்துட்டாங்க. இப்ப செடியும் வச்சு ஹேங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி தான் இருக்குது. இன்னும் நெறைய செடிகள் எல்லாத்துலயுமே செடி வந்து ஃபில் பண்ணி வளர்ந்து வந்தா இன்னுமே சூப்பரா இருக்கும். பாருங்க இப்படி தான் இருக்கு. அங்கங்க கேப் விட்டு நாங்க வந்து வச்சிருக்கோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.